கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே தீர்க்க தரிசனமாக நீங்கள் எடுத்து கண்ணீரோடு கதற ஆரம்பிங்க. கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு கண்ணீர் ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ கண்ணீர் விட்டு நீங்கள் கதறி அழறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஜெபத்தை ஏசப்பா கேட்பார். வேதனைப்படாதீங்க. ஐயோ நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்ம லைஃபோட எண்டுக்கு வந்துட்டோம், நம்ம மீண்டு வர முடியாது, நம்ம கஷ்டம் மாற வாய்ப்பில்லைன்னு சொல்லி தயவுசெய்து எந்த ஒரு தவறான முடிவுக்கு போயிடாதீங்க. சொத்து போச்சா விடுங்க, பரவாயில்ல. பல ஏக்கர் இடத்த விற்றீங்களா, பரவாயில்ல விடுங்க போட்டோம். இல்லை உங்கள் பிஸ்னஸே ஆயிச்சிட்டாங்களா, சரி பரவாயில்ல போட்டோம் விடுங்க, எல்லாம் போட்டோம் விடுங்க. ஆனால் விசுவாசத்தை மாத்திரம் இழந்துடாதீங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற முடியும். ஆண்டவர் தந்த இந்த ரட்சிப்பு பெருசு. உங்கள் உடம்புல ஓடுற உயிருக்கு சொந்தக்கார அவரு தான். ஒருவேளை உங்கள் உடம்புலேருந்து உயிர் பிரியுமானால் அது கர்த்தருக்காக மாத்திரம்தான் பிரியும். கடன் பிசாசுக்கிட்ட உங்கள் ஜீவனை கொடுத்துடாதீங்க. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப துக்கப்படுவார். அதனால் நீங்கள் உறுதியாக இருங்க. கர்த்தர் சொல்கிறார், அடுத்த வசனம் கவனிங்க. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். 118 சங்கீதம் 16 வசனத்தை கவனிங்க. கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கவனிச்சிங்களா என் அன்பு சகோதரியே? அது என்ன பார்த்தானா, கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கவனிச்சிங்களா? கர்த்தர் உங்களுக்காக இப்போவே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா உங்களுடைய ஜெபம் பரலோக ராஜ்யத்தில் கேட்கப்படும். ஆண்டோடைய செவியில் போய் ஏறுதுமா, என் பிள்ளை கடனை வாங்கிட்டு அவமானப்பட்டு கதறி கொண்டு இருக்கிறா, அவளுக்காக என்னுடைய வலதுகரம் இப்போ உயர்ந்திருக்க போது, நான் என் பிள்ளைக்காக பராக்கிரமம் செய்யும் சொல்லி ஆவியான இறங்கிடுவார். இப்போ அடுத்தது கர்த்தர் உங்களை தாவீது போல சாட்சியை நிறுத்துவார். அடுத்த வசனத்தை கவனிங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கவனிச்சிங்களா? நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அடுத்தது, கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆண்டவர் எவ்வளோ மகிமையான காரியத்தை செய்கிறார் பாரு. சாவுக்கு ஒருவனையும் ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்தில் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அவங்க விவரிப்பாங்க. ஒருபோதும் தேவன் அவர்களை கைவிடவே மாட்டார். ஒருவேளை அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள், அவருடைய ஊழியர்கள் ஏதாவது தவறு செய்தால் கர்த்தர் வெகுவாய் தண்டித்து அவர்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் எவ்வளோ நல்ல தெய்வம் என்பதை நீங்கள் இந்த வேத வசனத்து மூலிமா ருசிப்பார்.